இந்த சித்தர் சொல்லுகிறேன் கேள் மகனே, மகளே. இந்த நேரத்தில் நீ இந்த கதையை கேட்கிறாய் என்றால் உன் மனசுக்குள்ளே ஒரு பாரம் இருக்கலாம். யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு கவலை, தூக்கம் கெடுக்கிற ஒரு எண்ணம். இப்போ ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்துக்கோ, மெதுவா வெளியே விடு. இந்த கதை உனக்கு சொல்ல வருவது அறிவுரை இல்லை, அது ஒரு அனுபவம். ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் முத்து என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். வயசு குறைவு, ஆனா மனசு ரொம்ப கனம். காலையில எழுந்தாலே கவலை, இரவுல படுத்தாலே பயம். வேலை இல்லாத நாட்கள், கையில் பணம் இல்லாத நாட்கள், உறவுகளோட வார்த்தைகள் கத்தி மாதிரி குத்தும். நீ என்ன பண்ண போற? உன் வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த கேள்விகள் அவன் மனசுக்குள்ள ஓயாம சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் மழை பெய்துகிட்டு இருந்தது. முத்து ஒரு பாறை மேல உட்கார்ந்து மழையோட சேர்ந்து அழுதுகிட்டு இருந்தான். கண்ணீரும் மழையும் வித்தியாசம் தெரியாத மாதிரி. எல்லாருக்கும் வாழ்க்கை போகுது, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு அப்படின்னு மனசுக்குள்ளே கேள்வி. அந்த நேரத்துல ஒரு மூதாட்டி ஒரு நாள் சொன்ன வார்த்தை அவனுக்கு நினைவுக்கு வந்தது. மலைக்குள்ள ஒரு சித்தர் இருக்கார், மனம் உடைந்தவங்க அவரை பார்த்துட்டு வந்தா மனம் லேசாகும். அந்த நிமிஷம் முத்து முடிவு செய்தான். அடுத்த நாள் காலை மலைக்குள்ள நடக்க ஆரம்பிச்சான். கால்கள் வலிச்சது, ஆனா மனசு அதைவிட வலிச்சது. கொஞ்ச தூரம் போனதும் ஒரு பழைய குடில். அதுக்கு முன்னாடி ஒரு சித்தர் அமைதியா கண்மூடி உட்கார்ந்திருந்தார். முத்து எதுவும் பேசல, அங்க தரையில உட்கார்ந்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சித்தர் கண்களை திறந்தார். அந்த பார்வை கோபம் இல்ல, கேள்வி இல்ல, ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி. முத்து மெதுவா சொன்னான், ஐயா, என் மனசு ஓயாம கவலைப்படுது. என்ன பண்ணாலும் நிம்மதி வரல. சித்தர் பக்கத்துல இருந்த ஒரு சின்ன கல்லை எடுத்து முத்துவின் கையில வைத்தார். இத பிடிச்சுக்கோ. முத்து அந்த கல்லை இறுக்கமா பிடிச்சான். ஒரு நிமிஷம், 2 நிமிஷம், கை வலிக்க ஆரம்பிச்சது. ஐயா, கை வலிக்குது? சித்தர் கேட்டார். கல் கனமா? இல்லை. அப்படின்னா வலி ஏன்? முத்து மௌனமா இருந்தான். சித்தர் சொன்னார், நீ அதை விடாம பிடிச்சுக்கிட்டிருக்க, அதனாலதான் வலி. இப்போ கீழே போடு. முத்து கல்லை விட்டான். அந்த நிமிஷமே கை லேசானது. சித்தர் மெதுவா சொன்னார், உன் கவலையும் இந்த கல் மாதிரிதான். கவலை உன்னிடம் வருவது தவறு இல்லை, ஆனா அதை நாளும் இரவும் பிடிச்சுக்கிட்டு உன் மனசுல சுமப்பதே உன் துன்பம். முத்துவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அப்படின்னா கவலை வந்தா என்ன செய்யணும் ஐயா? சித்தர் சொன்னார், கவலை வந்தா முதல்ல அதை எதிரியா பார்க்காதே. இது இப்போ நீ தீர்க்க முடியுமா? கேள்.
முடியும்னா இன்னைக்கு ஒரு சின்ன செயல் போதும். முடியாதுனா அதை இறைவன்கிட்ட விட்டுடு. நாளைய கவலையை இன்று சுமந்தவன் இன்றைய நிம்மதியை இழந்தவன். அந்த நாள் முத்துவோட வாழ்க்கை மாறல, ஆனா அவன் மனசு மாற ஆரம்பிச்சது. கவலை வந்தது, ஆனா அவன் கவலையாய் மாறல. கவலை வந்தா பார்த்தான், புரிஞ்சுக்கிட்டான், மெதுவாவிட்டான். இப்போ நீ இந்த கதையை கேட்டு முடிக்கிற இந்த நேரத்துல ஒரு கவலை உன் மனசுல இருந்தா அதை இப்போ கொஞ்ச நேரம் கீழே வை. தனியா இல்லை, உன்னுடன் சிவன் இருக்காரு, கவலைப்படாதே. சிவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். ஓம் நமசிவாய.